ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்களும் வீட்டில் விளக்கு போடலாம்ன்ற ஒரு முடிவில் கேமரா தூக்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவரை கலட்டி எல்லாம் விடல. அவர் கொஞ்சம் பிஸி, எடிட் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அந்த ரூமில் தான் அவர் பிஸியாக இருக்காரு. சரி, நம்மளே களத்தில் இறங்கி வேலையை பார்க்கலாமே, எதுக்கு எடுத்தாலும் பஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்மளே இறங்கிடலாமேன்னு இப்போ நாங்கள் இறங்கி ஆரம்பிக்க போகிறோம். இனிமேல் இப்படி சின்ன சின்ன வீடியோக்களை நாங்கள் தனியாக செய்யலாமன்ற ஒரு ஐடியா, எடிட்டிங்கு அவர்கிட்ட தான் போய் நின்றாகணும், அது வேறு விஷயம். பண்ணலாமன்ட்டு ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்குது. பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் வீடியோ கொடுக்குறதுக்கு நாங்களுக்கு ரெடி. இப்போ விளக்கு நாங்கள் போடுவோம், இடையில தம்பி வந்து ஜாயின் பண்ணிக்குவான். இப்போ நாங்கள் போடுவோம். பாருங்க, விளக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் திரி ஆண்டி ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வைக்கலாம். எல்லாம் வச்சுட்டு தான். சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் பிஸி அவர், அதனால தான் நாங்கள் வந்தோம். பொட்டு குங்குமத்தை நான் வைக்கவா, நீ தெரிய போடுறியா? மிச்சத்தை படியோ சூளத்துக்கு எண்ணெய் போட்டு திரி வச்சாச்சு. இங்கே குங்குமம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. விளக்கு வச்சா என்ன நடக்கும்? விளக்கு வச்சு வெளிச்சம் வரும், அவ்வளோதான். எல்லாம் செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம். ஆனால் ஊர்லண்டா வீட்டில் அம்மாலாம் பலகாரங்கள் செஞ்சு செத்தவங்களை நினைச்சு படைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஒன்றும் செய்யலை, விளக்கம் மட்டும் போடுறோம். ஊரில் நாங்கள் வீட்டு வாசல்லாம் தேங்காய் இருக்குதானே, அந்த தேங்காய் பாதிக்குள்ளே விளக்கு எரிப்பாங்க. அது அணைஞ்சு வர நேரம் ஒரு 9 மணிக்கு நாங்கள் போய் அந்த தேங்காயை களை எடுத்து சாப்பிட்றது. நானும் வேறு எதோ சொல்ல போகிறேன். இல்லை, அவ்வளோ வயசு எல்லாத்துலேயும் எண்ணெய் போட்டு திரியும் வச்சாச்சு. இனி விளக்கு ஏற்ற வேண்டியதான். விளக்கு ஏற்றிட்டு ஒவ்வொரு இடமா வைக்கலாம். சரி, இப்போ நாங்கள் வெளியே வைக்க போகிறோம் பெல்கனியில். அணையுது, 2 வச்சுடுவோம். நல்லா காற்றடிக்கிறனால கொஞ்சம் பெல்கனியில் வைக்க முடியலை. உள்ளுக்கே வச்சுருவோம். என்னாட்டு உள்ளுக்கே வச்சிடலாமா? இந்த 3 இது போதும். காற்று விடுங்க. காய்ஸ், வேறு வழி இல்லாமல் காற்றுனால நாங்கள் எல்லாத்தையுமே ஹால்லே வச்சுட்டோம். ஃபுல்லாக பால்கனியெல்லாம் வச்சு அழகாக வைக்கலான்ட்டு வச்சோம். ஆனால் காற்று வந்து அழைச்சி போச்சு, வைக்க முடியல. அதனால் எடுத்து இங்கே பாருங்கள், ஹாலில் அங்கே அங்கே அப்படி பிரித்து உள்ளுக்கே எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ ஐயா வருவாரான்ட்டு பார்த்தோம். ஐயாவுக்கு தான் காட்டலாமன்ட்டு அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அலையிறதுக்குள்ளே ஐயா வந்தால் காட்டுறோம். இல்லை நாங்களே
முடிச்சு வைக்கிறோம். ஐயா வருவாருன்னு நினைக்கிறோம். ஐயா வார வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஐயா வாராரு. ஐயா எப்படி இருக்கு காய்ஸ்? உள்ள எடிட்டிங்கில் இருக்கும்போது வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கேமராவை மட்டும் 5 நிமிஷம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு கார்த்திகை தீபம் அந்த திருநாள். அதனால யூஸ்வலாக மற்ற வீட்டில எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, இங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. ட்ரம்ஸ்டிக் ஃபேமிலியோட கார்த்திகை தீபம் நீங்கள் பார்க்கணுமா? இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் ஓகே விளக்கு இதான் தண்டி வாசலுக்கு. இங்கே ஒரு விளக்கு. வாசலில் வந்து 2 விளக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஒரு 4. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டு நிறைய இருக்குது. இதை வந்து பெல்கனியில் வச்சுருக்கணுமா. பட் இவங்க கெட்ட நேரம் இன்னைக்குன்னு பெல்கனியில் உஃப்னு இதை அணைக்கிற மாதிரியே காத்தான். சரி, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட திறமையை. பாருங்க எப்படி கூப்பிடுறேன்னு. காய்ஸ், இது வந்து லிவிங் ஏரியாவா? லிவிங் ஏரியாவில் ஒரு 3. சரி, அடுத்தது இங்க பாருங்க காத்தடிக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் காற்று, அதனால இவங்க பிளான் ஃபெயிலியர். இப்போ நான் அப்படியே திருப்பி நம்ம வீடை காட்ட போகிறேன். உள்ளே வந்து அந்த கார்த்திகை விளக்கெல்லாம் சும்மா ஜெகஜோதியாக எரிய போகுது. ஜக்கரு 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 கேங்க பார்த்தீங்களா? ஒன்று கண்ணுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, அதை தூக்கி வச்சுட்டு நிறுத்திங்கன்னா ஃப்ரேமில் கொஞ்சம் பேசும்போது கார்த்திகை தீபம்னு அப்போயாவது நம்புவாங்க. இதுதான், அதாவது நான் வந்து எதுக்குன்னு தெரியாம கேமராவை கொடுத்தேன். வெளியே வந்து பார்த்தா ஏதோ எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்க? 27. மொத்தம் 27 விளக்கு தான் இருக்கு. இது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. இன்னும் அதை தேய்ச்சி அலாவுதீன் பூதம் விளக்கு மாதிரி உஃப்னு தேய்ச்சி வச்சிருக்காங்க. ஏதோ எங்களோட ஒரு கார்த்திகை தீபம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதே மாதிரி நாங்க தனியாவும் செய்யறோம். இதே மாதிரி 27 விளக்கு வச்சுக்கிட்டாங்க. தனித்தனியா நாங்க செய்யறோம். அவங்க தனியா பண்ற விளக்கு பிடிச்சிருந்தா சொல்லட்டான். இனி இத பெர்மனண்டா என்னைய அவாய்ட் பண்ணிட்டு எடிட்டிங் என்ன தானே வந்தாகணும். ஸோ இவங்க முயற்சியில் நாங்களும் தனியாக விளாக் பண்ணுவோம் ஒரு அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. அன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்து உடுப்பு கழுவுறதுக்கு என்னால் போக முடியல. இவங்க போய் விளாக் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் நீங்கள் 2 பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அம்மாவும் அக்காவும் விளாக் செஞ்சது க்யூட்டாக இருந்ததுன்னு. அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்களை பார்த்து குயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இனி தனியாக விளாக் பண்ணி நொட்டா போகிறோம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டு கார்த்திகை விளக்கு, கார்த்திகை தீபம். லைட்டு வந்தால் சரியில்லை, வருது இல்லை, பத்துலன்னா அந்த லைட்டையும் சேர்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட், இவ்வளவுதான். ஆனால் நாங்கள் எப்போ ஸ்ரீலங்கா போகிறோமோ அப்போ வந்து பொங்கல், தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ், நம்ம ஊர் எங்க சிங்கள ஊர்ல வந்து வெசாக்குன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. இஸ்லாம் நண்பர்களோட பெருநாள் எல்லாத்தையுமே நம்ம அங்க போய் தடபுடலாம் கொண்டாடுவோம். ஊருக்கு போனா 27 அங்க 27 270 விளக்கு பத்த வச்சு வீடையே கொளுத்தி விட்டு ஓடிடுவோம். பாருங்க, ஹவுஸ் ஓனருக்கு தானே, ஹவுஸ் ஓனர் தேடுவார் இங்க இருந்து வீட்டுக்காரன் என்னடா அப்படின்னு. எனிவேஸ், இதான் எங்களோட தீப திருநாள் வாழ்த்துக்கள். இதான் எங்களோட செலிப்ரேஷன். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.